மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். இந்தியா டுடே ஒரு ஓவரால் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எந்த கட்சி முன்னிலையில் இருக்கு, எந்த கட்சி பின்னடைவில் இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஆனால் பொதுவாக கருத்து கணிப்பு முந்தியெல்லாம் நம்பப்படுறாங்க. இப்போ சில நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நிறைய பிஜேபி எல்லாம் நிறைய தொகுதிகள் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மாறாக வந்துச்சு நிறைய. ஆனால் இப்போ சில இந்தியா டுடே வெளியிட்ட அந்த சர்வே இப்போ டெல்லியோட கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் அவங்க சொல்லியிருந்தாங்க பிஜேபி ஒரு 36 தொகுதியிலிருந்து 46 தொகுதி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள நம்பலான்ற மாதிரி அவங்க தமிழகத்துல எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது அதாவது நாடாளுமன்றத்துல ஒப்பிடும்போது இப்ப எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஜனவரி 2 இருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் ஒரு அந்த டைம்ல எடுத்திருக்காங்க. அப்போ டிஎம்கே ஒரு 3% அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதே ஏடிஎம்கே 3% குறைவா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி 3% அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணியில பிஜேபி முந்தி வரும்போது 18.5% இருந்துச்சு. அதே ஏடிஎம்கே கூட்டணி 20.6 என்னமோ இருந்துச்சு. ஆனா அதிக டிஃபரன்ஸ் இல்லைன்னு நம்ம பார்க்கப்படணும். ஆனா இப்போதைக்கு ஏதாவது ஒரு தேர்தல் அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ல நடந்தான்னா பிஜேபியோட வாக்கு சதவீதம் ஒரு 21% மேலதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே ஏடிஎம்கே இப்ப எலெக்ஷன் நடந்தானா 18% கீழே தான் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டிஎம்கேக்கு 50% மேல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா சில விஷயங்கள் இங்க பார்க்கும்போது நோட்டான்னு சொன்ன பிஜேபி எல்லாம் இந்த அளவுக்கு எப்படி வளர்ச்சின்னு தான் இங்க பெரிய விஷயமா இங்க பார்க்கப்படணும். ஆனா இந்த கருத்து கணிப்பு நிஜமா இல்லையாங்கிறத தாண்டி ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நோட்டான்னு சொல்லி பொதுவா இந்தியா டுடே எல்லாம் பொதுவா பிஜேபிக்கு எதிராக சில கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க இது வரைக்கும். ஆனா இந்த சமயத்துல அவங்க சொல்லும்போது நம்பப்படணுமா வேணாங்கிறது போக போக தான் தெரியும். ஆனா சில விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கப்படணும். அதாவது ஏடிஎம்கே இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். பொதுவா இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த லெவலுக்கு வந்துருச்சான்ற மாதிரி தான் ரொம்ப. அதாவது இப்ப தேர்தல் அவங்களோட சின்னத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சொத்துக்காகவா இந்த பிரச்சனைன்ற மாதிரி கூட சில இடத்துல வரும். யாரு இருக்கணும், தலைமை இருக்கணும் இல்லைங்கிறத தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நான் ஏடிஎம்கேக்கு வர தயாருன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அதே டிடிவி தினகரன் அவர்களும் கூட சில சொல்றாரு எல்லாம் நல்ல கூட்டணி அமையும், ஆனா எடப்பாடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அமையுன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன எப்படின்னு சில விஷயங்கள் சொல்ல முடியறது இல்லை. இங்க தமிழகத்துல நிறைய விஷயம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கானாலும் நிறைய பெண்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சில அறிக்கையை விட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ் தளத்துல பார்த்திருந்த ஏடிஎம்கே. ஆனா இதுக்கு முன்னாடி களத்துல போராடலையான்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் வரும். இதே டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாம் வெளியில வீதியில எந்நேரமும் போராடிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். சாதாரண எந்த ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் கூட வெளியில கொடி பிடிச்சி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பிடிச்சி அவங்க களத்துல மக்கள் மத்தியில பேசுற மாதிரி ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஏதோ ஒரு அவங்களோட கட்சி தலைமை வகுக்கிறதுக்கோ இல்லை அந்த இதுக்காக தான் போராடுறாங்களான்ற மாதிரி. ஏன்னா ஏடிஎம்கேவோட அண்ணா எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களோட கனவு தானே. அவங்க எல்லாம் இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவா ஏதாவது இவங்க கட்சி நடத்துறாங்கன்ற மாதிரி மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக தான். அவங்களோட கனவு பலிக்குமான்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஜெயலலிதா எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்து இன்னைக்கு அந்த வழிநடத்த சரியான ஒரு ஆட்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி தான். இப்ப இதே தாண்டி இதே இந்தியா டுடே இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பிஜேபி எல்லாம் வளரவே வளராதா அப்படின்ற மாதிரி. அதாவது டிஎம்கே எப்படி தோற்கடிக்கணும் அப்படின்னு. அப்ப கூட்டணி உடைச்சா வரலாங்கிறது அது யாருக்கும் தெரியாதான்ற மாதிரி தான் இங்க. ஏன்னா டிஎம்கே கூட்டணி பலந்தா தானே ஒழிய தனித்து நின்னா அவங்களுக்கு இந்த வாக்கெல்லாம் வராதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கூட்டணியால தான் டிஎம்கே இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே அப்பேற்பட்ட ஒரு கட்சி ஆனதுனால
ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு, அந்த மக்கள் அதிக தொண்டர்கள் இருக்கிற கட்சி. ஆனா ஏதாவது ஒரு வீதிக்கு வந்து போராடி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் மக்கள்ல கவர்ற மாதிரி, இல்ல மக்கள் இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து பேசி, ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் மக்கள் மத்தியில பேசப்படுவாங்க. ஆனா இங்க எந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லதா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படணும். இருந்தாலும் இப்போ பிஜேபியோட கூட்டணி இருந்தால் ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சில விஷயம். அது யாருக்கும் தெரியாதான்ற மாதிரி தான் சில கேள்விகள். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஈகோ இல்லாம, எதுவுமே இல்லாம, டிடிவி ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, சசிகலா அம்மானாலும் சரி, எல்லாருமே ஒரு ஏன்னா கட்சியை காப்பாற்றணுங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து இப்ப விட்டோம்னா அடுத்தது ஆட்சியே இல்லைன்ற மாதிரி தான். ஒன்ஸ் டிஎம்கே அடுத்தது வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே நீ இல்லதான்ற மாதிரி வருது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த அளவுக்கு பேசும்போது கட்சியை காப்பாத்துறதுக்காக சில விஷயங்களை எடுக்க மாட்டாங்களா என்னன்ற மாதிரி. ஆனா இருந்தாலும் சில விஷயம் இன்னைக்கு செங்கோட்டையன் எல்லாம் சில விஷயத்த சுட்டி காட்டி இருந்தாரு. உண்மையிலேயே அந்த அத்திக்கடவு திட்ட இது வந்து உண்மை பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும்போது கூட அங்கே ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ இல்லை, அது இல்லை அப்படின்னு சில எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லைன்ற மாதிரி சில கருத்துக்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது தான் அந்த பாராட்டு விழாங்கிறதே இந்த பப்ளிக்கு தெரிஞ்சிருக்குன்ற நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் டிஎம்கே, அதாவது அந்த கட்டத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் முடிச்சு வச்சது டிஎம்கே ஆனதுனால அவங்க ஸ்டிக்கர் ஒட்ட பார்த்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டாலும் கூட டிஎம்கே நல்லா பாலிடிக்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஆனால் இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் பேசப்படுறது என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் ஏடிஎம்கே இன்னைக்கு நழுவ விட்டுட்டான்னா இந்த ஜென்மத்திலையும் அவங்க வர முடியாதுங்கிறது தான் நிறைய விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து பிஜேபியோட சில நிலைப்பாடு இருக்குமோ, அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து இங்கே கட்சி விஷயத்துல அமித்ஷாவோ என்ன இப்போ ஒற்றுமை இல்லாததுக்கு அமித்ஷா காரணம்னு சொல்ல முடியும் என்ன? இல்லை வேற யாராவது இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து மேல பிஜேபி இயக்குறாங்களோ, இல்லை டிடிவி தினகரன் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி சில இதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சுன்னு தான் நம்ம இங்கே பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அதே சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர் நிறைய வழக்கு தொடர்ந்து இருந்தார். அந்த வழக்கு தொடர்ந்தது எல்லாத்த வாபஸ் வாங்கினா மட்டும் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் இன்னைக்கு பேசப்படுறாங்க. உண்மைதானே. இப்போ வந்து அவரே சொல்றாரு எந்த ஒரு நிபந்தனை இல்லை, எதுவுமே இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லும்போது ஒண்ணுமே இல்லையா, அதெல்லாம் ப்ரெஸ்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, டைரக்டா போயிடலாமேன்ற மாதிரி கணக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு அரசியல்ல வந்து. இப்ப வந்து பப்ளிக்ல பேசுறத வச்சுதான் நம்ம மீடியாவிலயோ இல்ல வலைத்தளத்துல ஏதோ வர்றதை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே வேற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான். எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வந்து டிஎம்கே சாரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் நடக்குதோன்ற மாதிரி இந்த இடத்துல சில கேள்விகள் வருது. மனிதனே